ஆவேகாவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாதுன்னு முற்றுப்புள்ளி வந்துருச்சான்னா சொல்ல மாட்டேன். அது வந்து திரும்பி ஜனவரியில் தான் அது முடிவாகும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான சந்தர்ப்பங்களை பொறுத்து அது முடிவாகும். அது வந்து வேறு வேறு ஆஃபர், வேறு வேறு டிமாண்ட், அதை பொறுத்து முடிவாகணும். இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அரசியலில் எல்லாமே நடக்கலாம், அதில் மாற்றுக்கிறதுல. அதிமுக வந்து திமுகவில் வந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அமைப்பு. அங்கேருந்து தான் ஒரு கொலைப்பள்ளி சுமத்தி வெளியேறு இன்னைக்கு அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க அவங்க. அப்போ வந்து அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. என்ன என் கட்சி அதிமுகங்கிற கட்சி உருவானதே எதுக்கு? திமுக எங்களுக்கு அநீதி அளிச்சிருச்சுங்கிறது தான். வேற அந்த கட்சிக்கான நோக்கமே இல்லை. மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கொள்கை முறைன்னு சொல்லுங்க, ஒரே ஒரு கொள்கையில் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. மதிமுகங்கிறது மறுமலர்ச்சி, திமுக தான். திமுகவுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் தான் அவங்க கிளம்புனாங்க. அப்புறம் திமுகவிலே தான் இப்போ இருக்கிறாங்க. அதனால் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாரு, அப்போ அதனால் அதிமுகவுக்கும் அவங்க கூட்டணி முற்றுப்புள்ளிக்கு விடணும், அப்படி கிடையாது. அது அரசியலில் எல்லாமே நடக்கலாம், எப்போ நடக்கலாம். அவரே ஒரு நாளைக்கு ஒரு தூது போடுறதுக்கு இடம் வரலாம். அவரே இந்த ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்கு கூட நடக்கலாம், அது கூட நடக்கலாம். ஒன்று, அதிமுக ஒன்றினருக்கான வாய்ப்பு முழுசாக முடிஞ்சிருச்சா? திரு டிடிவி தினகரன் அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ அதுவும் முடிஞ்சு வச்சானா? அதுவும் நான் இல்லைன்னு நினைக்கிறேன். பாஜக வரும், பேசும். ஆனால் அவர்களுக்கு ஒரு எல்லை உண்டுங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க கட்சிக்குள்ளே எவ்வளோ பேச முடியும்? நான் வந்து பிகின் வுட்ஸுக்கு சில சஜஷன்ஸ் சொல்ல முடியும், நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது வந்து ஒரு லிமிட் இருக்குது. அப்போ இன்னொருத்தர் இடத்துக்குள்ளே எவ்வளோ போக முடியும்னா அன்பாக அறிவாக ஒப்புக்குவாங்க. அது கட்டாயப்படுத்தி கையை முறுக்கி பண்ண முடியாது.